இன்னைக்கு இவ்வளோ பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்க இந்த பழனி உருவாக முக்கியமான காரணமா இருந்தது ஒரு பழம். சிங்கிள் ஃப்ரூட் தான்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? பின்னாடி பார்த்தா ஒரே கிரீனா தெரியுதா? எஸ், பழனிமலை அடிவாரத்தில் நின்று பேசிட்டு இருக்கோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 ஆகுது. காலையில் ஒரு 5 மணி போல் சபரிமலை விட்டு நம்ம கிளம்பணும். மலை ஏறும் டயர்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வெளில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பார்க்கிங்கில் இருக்காங்க. சரி, நான் மட்டும் பழனிமலை முருகனை பார்த்துட்டு வீடியோ ஏதாச்சும் எடுத்து கேப்சர் பண்ணிட்டு வரலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் ஒரு பூத்து மாதிரி வச்சு ஃபோன் வந்து மேலே கொண்டு போகக்கூடாது, கொண்டு போனால் 2500 ஸ்பாட் ஃபைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். சரி, பார்ப்போம். நீங்களே பாருங்களேன், சீசன் டைமுங்கிறதுனால கோவிலில் சரியான கூட்டங்க. மொட்டை அடிக்கிறதா? ஆ பார்க்கலாண்ணா. சும்மா போயிட்டு வீடியோலாம் எடுக்கலாமா? எடுக்கலாமே. சரி. யார் அடிக்கிறா? இல்லை நான் வீடியோ எடுக்கும்போது அவர் ஹாய் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் கையை மட்டும் காட்டினாரு. யாருக்கு தெரியும், வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட அவர் ஹாய் சொல்லியிருக்கலாம். பழனி மலைக்கு பக்கத்தில் இன்னொரு மலை கோவிலை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு பெயர் இடும்பன் மலை கோவில். பழனி நகராட்சி, பழனி முனிசிபாலிட்டி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர்ல. அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அழைக்கப்படுற இந்த பழனிமலை முருகன் கோவிலை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் மாவட்டம்ங்கிற டாப்பிக்கை நம்ம எடுக்கும்போது அங்கே இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னு சொல்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த கோவில் இந்த மாவட்டத்துக்கே ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அழைக்கப்படுற இந்த கோவில் முருகனோட சிறப்புகளை கூறுற ஒரு கோவிலாக இருக்குது. 6 படை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கிற இந்த கோவில் இப்போ தமிழக அரசு இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருது. சரி, அப்படியே பேசிக்கிட்டே மலையடிவாரத்தில் இருக்க கோவிலோட படிக்கட்டு இருக்கும்ல, அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போலீஸ் நிற்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ செக்கிங் எவ்வளோ பலமாக இருந்திருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த கோவில் மட்டும் கிடையாதுங்க, முருகனோட 6 படை வீடுகளில் எந்த கோவில்லையுமே நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இதையும் மீறி நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வீடியோவோ இல்லை சாதாரணமாக யூஸ் பண்ணாலுமே அபராதம் கட்டி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மலையோட அடிவாரத்திலே நீங்கள் எடுத்துக்கோங்க. மலையேறதுக்கு முன்னாடி பிஃபோர் செக்கிங் நீங்கள் ஃபோனோ இல்லை முக்கியமான பொருளை வச்சிருந்தீங்கன்னா கீழே லாக்கர் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே கொடுத்து வச்சுட்டு போங்க. முருகனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அதை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். சரியான கூட்டங்க, பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு போய் பார்க்கலாமா? யாரும் உள்ளே போகலாமா? மொட்டை அடிக்கிறதா? பார்க்கலாண்ணா. சும்மா போயிட்டு வீடியோலாம் எடுக்கலாமா? எடுக்கலாமே. யார் அடிக்கிறா? இல்லை, அடியோட சடனாக கேள்வி கேட்டுக்கிட்டே வீடியோ எடுக்கிறத பார்த்து அவரு கொஞ்சம் பயந்துட்டார் போல இருக்கு. என்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பழனிமலைக்கே உண்டான இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், மொட்டை அடிச்சு முடிக்காணிக்க செலுத்துறதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆமாங்க, மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பழனிமலையோட வியூ எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு நீங்களே பாருங்களேன். இந்த கோவிலோட முருகர் சிலை போகருங்கிற சித்தரால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆஸ் யூஷுவல் தென்னிந்திய கட்டிடக்கலையை பேஸ் பண்ணி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. மொட்டை அடிக்க இலவச டோக்கனும் இந்த கோவிலில் தராங்க, நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இதுக்குள்ளே குளிக்கிறதுக்கான வசதியும் இருக்கு, அதாவது ரெஸ்ட் ரூமும் அவைலபிளா இருக்கு, அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த கோவிலோட இன்ட்ரெஸ்டிங்கான தல வரலாறை பத்தி பார்ப்போமா? ஞானப்பழம் கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லைனாலும் பரவாயில்ல, இதை கேளுங்களேன்.
ஒரு நாள் நாரதருக்கு ஒரு அரிதான பொருள் கிடைக்குது. அதுதான் இந்த ஞானப்பழம். அதை நாம சாப்பிட்றத விட சிவன் சாப்பிட்டா இன்னும் நல்லதுன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. அந்த நினைப்பு தான் இன்னைக்கு பழனிங்கிற இந்த இடம் உருவாக காரணமா இருந்தது. அவர் நினைச்ச மாதிரியே சிவனுக்கு ஞானப்பழத்தை கொண்டு வந்து படைக்கிறாரு. அதாவது சிவன் கையில கொடுக்கிறாரு. பக்கத்துல இருந்த உமையால் இதை பார்த்துட்டு தன்னோட குழந்தைகளான விநாயகர், முருகனுக்கு இதை பகிர்ந்து கொடுக்க விரும்புறாங்க. பழத்தை பகிர்ந்தா அதோட தனித்தன்மை போயிடும்னு நினைச்ச சிவபெருமான் தன்னோட மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. அதன்படி உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம்னு சொல்றாரு. இதை கேட்ட முருகன் உடனே மயில் வாகனத்துல ஏறி உலகத்தை சுற்ற கிளம்புறாரு. இந்த இன்பிட்வீன் கேப்ல விநாயகர் ஸ்மார்ட் ஒர்க் பண்றங்கிற பேர்ல தாய் தந்தைய உலகமா நினைச்சு சுத்தி வந்து ஞானப்பழத்தையும் வாங்கிக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா முருகன் உலகத்தை சுத்தி வரதுக்குள்ளேயே போட்டி முடிஞ்சிருச்சு. இதனால கடும் கோபம் அடைந்த முருகன் இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு எல்லாத்தையும் துறந்து ஆண்டி கோலத்துல பழனிக்கு குடியேறாரு. ஒரு பழத்தால கோபமடைந்த முருகனை சமாதானப்படுத்த நீயே ஒரு ஞானப்பழம், பழம் நீ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காங்க. இதனால இந்த ஊருக்கு பழனின்னு பேர் வந்ததா நம்பப்பட்டு வருது. இதுதான் இந்த பழனியோட ஒரு சுருக்கமான தல வரலாறு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பார்த்தீங்களா, கட்டணமில்லா காலனி பாதுகாப்பு நிலையம். மலை ஏறதுக்கு முன்னாடி உங்கள் செப்பலெல்லாம் இங்கே வந்து ஃப்ரீயாக நீங்கள் டோக்கன் போட்டு வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக அந்த மாதிரி பேட்டரி வண்டிகள்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக அதில் ஏறி சுற்றி பார்க்கலாம். எல்லா கோயிலையும் ஃபோன் எடுத்துகிட்டு கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த கோயிலையும் சும்மா லிபரலாக தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே சபரிமலை சீசன், அது இல்லாமல் சண்டேங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போனால் தொலைஞ்சும் போல இருக்குது. ஒன்றுமே ஒழுங்காக நடக்கலை. நமக்கு நேரமே சரியில்லை பரமா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு வந்ததுலேருந்து. சரி இருக்கட்டும். என்னையா நடக்குதுங்க? நான் கூப்பிடும்போது வரலன்னு சொல்லிட்டு இப்போ ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்காங்க நம்ம கோஷ்டி. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறது இந்த கோவிலோட பஜார்னு வச்சுக்கோங்களேன். இங்கே முருகன் சம்மந்தப்பட்ட படங்களும் இந்த வேல்கள் இந்த மாதிரி பொருட்களும் நீங்கள் வாங்கிக்கலாம். பஞ்சாமிர்தம், நேந்திரம் சிப்ஸ்லாம் இங்கே ரொம்ப பாப்புலர். சாலிடாக இங்கே ஒரு 3 மணி நேரம் நீங்கள் பர்ச்சேஸ் மட்டுமே பண்ணலாம். முருகனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. அந்த டைமில் உச்சி வெயில் மண்டையை பிறந்தாலும் அந்த பாடல் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வச்சுது. பார்த்து வாங்க, தொலைஞ்சிடாதீங்க. தொலைஞ்சிடாதா? கூட்டத்தில் தொலைஞ்சிடாதீங்க, கண்டுபிடிக்க முடியாது. சரியா அந்த கூட்டமாக இருக்கியா? என் பின்னாடி வரணும். எந்த கடையில நீ அரிசி வாங்குற எனக்கு சொல்லடி, நான் வாங்கி திங்கிறேன். ஃபைனலாக இந்த இடத்த பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மலை கோவிலான பழனியை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே ஒரு அழகான இடமும் கூட. வழக்கமாக சொல்கிறது போல் எல்லா இடமும் மாதிரி இந்த பழனிமலை முருகன் கோவில் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து நம்ம சந்திப்போம்.